வணக்கம் நேயர்களே. இது சானல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம். திருத்தல பயண குறிப்புகள். படைப்பு விசு ஐயர். நலம் தரும் திருத்தலம். வறுமை மற்றும் ஏழ்மை சூழந்த சூழலில் வாழ்ந்த ஒருவர் ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் செய்து நமது குடும்ப வறுமை ஒழிய வேண்டும் என்று பொய்கள் பல சொல்லி வாழ்க்கையில் முன்னேறி விடுவார். மக்களும் அவருடைய அறிவையும் திறமையையும் பாராட்டி அவர் செய்த பொய் பித்தலாட்டங்களை பெரியதாக எடுத்து கொள்ளாமல் அவரை மதித்து போற்றுவார்கள். அவருக்கு பின்னால் வரும் அடுத்த தலைமுறைகள் வசதியான சூழலில் வாழ்ந்தபடி நாம் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற நிலையில் வாழ்க்கையை கழிப்பார்கள். அந்த அடுத்த தலைமுறை குடும்பத்தினர் தனது அப்பா செய்த தவறுகளையோ பித்தலாட்டங்களையோ செய்யாமல், அப்பா வறுமையில் இருந்ததால் நாம் வசதியாக வாழ வேண்டும் என அப்படி செய்தார். இனி நாம் அதுபோல செய்யக்கூடாது என்று மனம் வருந்தி திருந்தி தவறுகள் செய்யாமல் வாழ்க்கையை நகர்த்தி உயர்ந்து நிற்க வேண்டும். இது தான் இயல்பு. ஆனால் பாருங்கள், திருந்தாந்த உள்ளங்கள் இருந்து என்ன லாபம் என்று சொல்வது போல அடுத்த தலைமுறைகளும் செல்வ வளமும் வசதியும் இருந்தும் கூட அதேபோல தவறு செய்து பொருள் சம்பாதித்தால் மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். அவர்களும் மக்கள் பணியில் இருந்தால் ஒருபோதும் நிச்சயம் ஏற்ற கொள்ள மாட்டார்கள் இல்லையா? இது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல, குடும்பம் மற்றும் கார்ப்போரேட் நிறுவனங்களிலும் தனி மனித வாழ்வில் கூட இப்படி தான் அமைந்து விடும். தனி மனித வாழ்வில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் ஐயகோ, இப்படி தவறு செய்து விட்டேனே என்று வருந்தி அழுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி வருந்தி தவறு செய்பவர்களே, என் செய்தேன் என்று வருந்தும் படி தவறுகளை செய்யாதீர்கள். ஒருவேளை அப்படி செய்துவிட்டால் மீண்டும் அது போல தவறுகளை செய்யாதீர்கள் என்று சொல்ல வரும் இந்த கருத்தை. எற்று என்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றன செய்யாமை நன்று என்ற திருக்குறள் சொல்கிறது. அது சரிங்க ஐயா, நான் தவறு செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பே கிடையாதா, மனம் வருந்தி திருந்தி வாழ முடியாதா என்று ஏங்குபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அருணகிரிநாதர் கூட இப்படி மனம் வருந்தி திருந்தி தானே திருப்புகள் படைத்தார். இது போல தெரியாமலோ தெரிந்தோ செய்த தவறுகளுக்காக வருந்தி அழுதுகொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம கௌரவத்தை விட்டு விட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்பதா என்ற ஈகோ நிலையில் இருந்தாலும், மனதுக்குள் தவறுக்கு வருந்தி கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக தான் இந்த வாரம் இந்த திருத்தலத்தை பரிந்துரை செய்கிறோம். அதிசயம் நிறைந்த இந்த திருக்கோயில், அதுவும் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் என்றால் விட்டு விடவா முடியும்? அநேகமான சிவன் கோவில்களில் நாம் அருவமாக சுவாமியை சிவலிங்கமாக பார்த்து இருப்போம். சிவனை உருவமாக பார்க்க கூடிய கோவில்கள் தமிழ்நாட்டிலேயே சில இருந்தாலும் பொதுவாக இப்படி தான். அந்த சிவலிங்கத்திற்கு தலை முடி இருந்தால் அப்படி கூட இருக்குமா என்ற சிந்தனை உங்கள் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும். இப்படி ஒரு திருக்கோயில் சென்னை அருகே செங்கல்பட்டில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. முன்குடுமீஸ்வரர் என்ற இந்த திருக்கோயில் பிவி களத்தூர் என்று அழைக்கப்படும் சிறிய கிராமத்தில் உள்ளது. இந்த சிவலிங்கத்தில் குடுமி இருப்பதால் சுந்தரேசர் என்ற சுவாமிக்கு இந்த திருநாமம். கோவில் பிரசாதமாக மன்னருக்கு அனுப்ப வேண்டிய மாலையை அர்ச்சகரின் மனைவி ஒரு நாள் ஆசையில் அந்த மாலையை அணிந்து மகிழ்ந்து பின் அரசனுக்கு அனுப்பி விடுகிறார். பிரசாதமாக வந்த மாலையில் தலைமுடி வந்தது எப்படி என்று சினந்த மன்னரிடம் அர்ச்சகர் சுவாமி திருமேனியில் உள்ள குடுமியிலிருந்து வந்தது என போய் சொல்லிவிட்டு அர்ச்சகர் தன் மனைவியுடன் ஆண்டவனிடம் மன்னிப்பு கோருகிறார். ஆண்டவனும் அவர்களை மன்னித்து அத்தனை நாட்களும் முழு என இருந்த சிவலிங்க திருமேனியில் அரசனுக்கு காண்பிக்கவே அன்று லிங்க திருமேனியில் குடுமியை காட்டுகிறார் என்பது தல வரலாறு. அது முதல் சுவாமிக்கு முன்குடுமி இருக்கவே முன்குடும்பீஸ்வரர் என்ற திருநாமம். இப்பவும் சுவாமி திருமேனியில் முன்குடுமி இருப்பதை காணலாம். அர்ச்சகர் அதை காண்பித்து தருவார்கள். பின்மேற்கோள் குறி தெரியாம நாம ஏதாவது தப்பு செஞ்சுட்டா ரொம்ப வருத்தப்படுவோம், கவலைப்படுவோம், ராத்திரி தூக்கம் வராம அவதிப்படுவோம்.
அப்படிப்பட்டவங்க இந்த ஊருக்கு வந்து முன்குடுமீஸ்வரரை வணங்கினா போதும். இனிமே இது மாதிரி தப்பு பண்ணாதேன்னு மனசையும் மாத்திடுவார். செய்த தவறுக்கு மனம் வருந்துபவர்கள், மன்னிப்பு கேட்க தயங்கி மனதுக்குள் அழுது கொண்டு இருப்பவர்கள், மன்னிப்பு கேட்க அவர் இல்லையே என மன வருத்தத்தில் இருப்பவர்கள், குடும்ப பங்காளி சண்டை கொண்டவர்கள், காதலில் பிரேக்கப் ஆனவர்கள் என வருந்தி திருந்த நினைப்பவர்கள் இந்த திருத்தலத்தை நாடி சுவாமியிடம் அழுது தியானித்து மன்னிப்பு கூறினால் சுமை குறையும், மனபாரம் விலகும், மன அமைதி கிடைக்கும். சுவாமியை பஞ்ச புராணம் பாடி வணங்கி கும்பிட்டாலே மனசு லேசாக்கிடும். சிவலிங்கத்திற்கு குடுமி இருக்கும் இந்த திருக்கோயில் சைவமும் வைணவமும் தழைத்தோங்கிய தொன்மையான ஊர். அஷ்டமத்து சனிக்கு பரிகாரமாக சொல்லப்படும் நளவெண்பா பாடிய புகழேந்தி புலவர் அவதரித்த திருத்தலம். சண்டீஸ்வரருக்கு பதிலாக கூற்றுவ நாயனார் பவனி வரும் கூற்றுவ நாயனார் அவதரித்த ஊர். ஞான கண்ணால் பாட்டு பாடிய அந்தக கவி வீரராகவர் படிக்காசு புலவர் என மகான்கள் அவதரித்த ஊர்தான் இந்த பொன்விளைந்த களத்தூர். இப்போது பி.வி. களத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. பொன் விளைந்த இந்த ஊரில் உள்ள இந்த திருக்கோயில் தினமும் காலை 8 மணி முதல் திறந்து இருக்கும். மாலையில் 5 மணி முதல் 7 மணி வரையிலும் சுவாமி தரிசனம் செய்யலாம். இங்கே ராஜகோபுரம் இல்லை. தெற்கு நோக்கிய அம்மன் சன்னதி மீனாட்சி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். செங்கல்பட்டில் இருந்து பேருந்து வசதிகள் உண்டு. சிறிய ஊர் என்பதால் சாப்பாடு போன்ற மற்ற தயாரிப்புகளுடன் செல்வது சுகமான சுவாமி தரிசனத்திற்கு வசதியாக இருக்கும். தவறு செய்யாதவர்கள் யாராவது உண்டா என்றால் இல்லை என்பதே பதிலாக இருக்கும். உரியவரிடம் செய்த தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோமோ இல்லையோ, ஒரு முறை இந்த திருத்தலம் வந்து மன்னிப்பு கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். விசு ஐயர். அன்பு நேயர்களே, இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி. உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நலம் பெறுங்கள்.